ஹலோ கைஸ், டே பை டே க்ரோ அப் சேலஞ்சில் இன்றைக்கி டே 8. எந்திரிச்சதுமே ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுன்ட்டு ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு 400 மீட்டர் தான் ஓடினேன். ஆனால் நேற்று 700 மீட்டர் கிட்ட ஓடினேன். நேற்று கிரிக்கெட்டில் விளையாடி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி ஒரு 400 மீட்டர் தான் ஓட முடிஞ்சுது. அதுக்கே ரொம்ப டயர்டாயிட்டேன். அப்படியே புஷ்அப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு 23 புஷ்அப் தான் எடுத்தேன். அப்படியே வயலுக்கு போனேன். வயல் பார்த்தீங்கன்னா நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் கதிர்லாம் நல்லாவே வந்திருக்கு. இன்னும் இதுக்கு ஒரு மருந்து ஒரு எண்ணெய் அடிக்கணும். நாளைக்கு மருந்து போடுற வீடியோ போடுவேன். எப்படியும் மழை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் அறுவடை பண்ணிடலாம். நான் அரியர் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபெயில் ஆகிட்டேன். சரி, அதை ரீவேல்யூஷன் போடுவோன்ட்டு காலேஜ் வந்தால் அங்கே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2000 கேட்குறானுங்க. 2 சப்ஜெக்ட்டுக்கு 4000. சரி, நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் படித்தே பாஸ் பண்ணி போட்டு அந்த ஃபார்மை அங்கேயே கிழிச்சு போட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. ரீவேல்யூஷன் போட்டால் நிறைய பேருக்கு பாஸ்ன்னு வருது. அப்போ திருத்துறவன அந்த விஷயம் ரொம்பவே காண்டாயிடுச்சு. சரி, கொஞ்சம் கூல் பண்ணுவோன்ட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். பைக்கை சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனேன். அங்கே பார்த்தா வெளியிலேயே இவ்வளோ கூட்டம். சரி, உள்ளே போய் பார்ப்போன்ட்டு பார்த்தா அதை விட நிறைய கூட்டம். நிறுத்த கூட இடம் இல்லை. சரி, நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே ஃப்ரீ ஃபயர் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். அப்படியே ஹேபிட் ட்ராக்கரில் இன்றைக்கி நான் டேவை டிக் பண்ணி முடிச்சிட்டேன்.